ம். நான் என்ன சொன்னேன்? நம்ம என்ன பார்த்தோம்? என்ன நீ நம்ம கற்றுக்கிட்டோம்னா ரூட் ஒன் unequal load balance. இப்படி இருக்கும்போது ஆமாம் சார். இந்த டெஸ்டினேஷனுக்கு ம். 2 பாதைகள் உள்ளது. ஆமாம் சார். இந்த 2 பாதையும் ஒரே மெட்ரிக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றும் வேரியன்ஸ் எதுவும் சில கன்ஃபிகர் பண்ண வேண்டியது இல்லை. ஆமாம் சார். இங்கேருந்து அட்வர்டைஸ் டிஸ்டன்ஸ் என்னது? 10. 10. இங்கேருந்து அட்வர்டைஸ் டிஸ்டன்ஸ் என்ன? 10. 10. இது வழியாக ஃபீஸிபிள் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 20. 20. இது வழியாக ஃபீஸிபிள் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 20. 20. இவர் தான் தமிழில் கிளாஸ் கேட்டார். 20ங்கிறார் பாரு. 20. 20. இப்போ இதுக்கு எதுவும் செய்ய வேணாம். ஏன்னா வேரியன்ஸ் ஒன்று. அப்படின்னா என்னென்னா இருக்கிறதுலே சின்ன ஃபீஸிபிள் டிஸ்டன்ஸை எடுத்து அதை ஒன்றால் பெருக்கி என்ன விடை வருதோ, இந்த கதையை தான் மிஸ் பண்ணிட்டீங்க. என்ன விடை வருதோ அந்த விடைக்கு கீழ் உள்ள நம்பர் எதுவாக இருந்தாலும் மெட்ரிக்கா அந்த பாதையை எடுத்துக்கணும். 20 20க்கு கீழ் உள்ள எஃப்டி வேல்யூ உள்ள பாதைகளை எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். 20 கீழே இங்கே எதுவும் கிடையாது, அதனால விட்டுருங்க, அந்த கதை வேணாம். ஓகே சார். இப்போ இங்கே 11 இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ இது என்னாச்சு? 21 ஆச்சு. ஆமாம் சார். இது 21 ஆனதுனால 20க்கும் 20க்கு கீழ் உள்ள மெட்ரிக் பாதையை தான் எடுக்கணும்னா இந்த பாதையை எடுக்காது. இது டிஃபால்ட்டாக அன்இக்குவல் காஸ்ட் லோட் பேலன்ஸ் சப்போர்ட் எனேபிள் பண்ணலன்றதுக்கு ப்ரூஃப். ஆமாம் சார். இப்போ நம்ம 20 என்று சொல்லும் பொழுது 1.5லாம் கொடுக்க முடியாது. 2ன்னு சொல்லலாம், 1 சொல்லலாம், இல்லை 2 சொல்லலாம், 3 சொல்லலாம். இப்போ 2 என்று சொல்லும் பொழுது 40 என்ற விடை வருகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 40க்கு கீழ் உள்ள மெட்ரிக் உள்ள எல்லா பாதையையும் எடுத்துக்கொள்ளலாம் என்று அர்த்தம். அப்படி என்றால் இதுவும் ஏற்கனவே இருக்கிறது, இதுவும் சேர்த்து எடுத்துக்கொள்ளும். 39 வரைக்கும் ஏதாவது இருந்தா கூட எடுத்துக்கோ. 40 வரைக்கும் எது இருந்தாலும் எடுத்துக்கோ. ஓகே சார். அப்போ இன்னொரு ஒரு பாதை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, R5. இங்கேருந்து வர்றது ஒரு 19ன்னு வச்சுக்கோங்க. 19 அட்வர்டைஸ் டிஸ்டன்ஸு. அப்போ 20 இந்த அட்வர்டைஸ் டிஸ்டன்ஸ் ஷுட் பி லெஸ் தென் 20. அப்போ என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுது? ஃபீஸிபிலிட்டி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ இந்த பாதை எங்கே இருக்கும்? டோபாலஜி டேபிளில் இருக்கும். இப்போ இது வழியாக போனால் 29, இங்கே 40 வரைக்கும் போகலான்றதுனால இதையும் எடுத்துக்கோ. ஓகே சார். அதுவே அட்வர்டைஸ் டிஸ்டன்ஸ் ஒரு 21 இருந்தால் எடுக்காது. காரணம் அதெல்லாம் எடுக்காது. இதை மட்டும் தான் பார்க்கும், இருக்கிறதுல கம்மியானது தான் பார்க்கும். 21 இஸ் நாட் லெஸ் தென் 20. அதனால இந்த பாதை இருக்கவே இருக்காது. டோபாலஜி டேபிள் இருந்தால் தானே வேரியன்ஸ்னால யூஸ் பண்ண முடியும். இவ்வளோதான் மேட்ரு. புரியுதா? ஓகே சார். இதை தான் நம்ம பார்த்தோம். இதுக்கு அடுத்து வர்றதெல்லாம் வேலை இல்லாதவங்க பார்க்குற டாபிக் இருந்தாலும் பார்த்துப்போம் ஒரு முறை. யூஸ்லெஸ் டாபிக்ஸ், அதாவது இது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதாவது ஏஜிஆர்பி ஈத்தர்நெட் ஒயர் கனெக்ட் பண்ணாலும் சப்போர்ட் பண்ணும், சீரியல் ஒயர் கனெக்ட் பண்ணாலும் சப்போர்ட் பண்ணும். ஈத்தர்நெட் ஒயருக்கு என்ன பேருன்னா ப்ராட்காஸ்டிங்னு பேர். ஓகே சார்.
சீரியல் லிங்க்குக்கு என்ன பேருன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் லிங்க்னு பேர். ஓ, ஓகே. சரி, ஆனால் இங்கே டாபிக் அதுவும் இல்லை. வேன் லிங்க். வேன் லிங்க்னா ஈத்தர்நெட் வராது. இது ஆ, ஈத்தர்நெட் ஓகே. என்னது லேன். லேன். ம். அதில் தான் ஈத்தர்நெட் சுவிட்ச் என்னன்னு சொல்கிறோம். லேன் சுவிட்ச். ஆமாம், லேன் சுவிட்ச். ஏன்னா அது ஈத்தர்நெட் டெக்னாலஜியில் ரன் ஆகுறது. ம். அப்போது வேன் லிங்க் பற்றி தான் இங்கே பேச்சு. வேன் லிங்க்னு சொன்னால் பாயிண்ட் டு பாயிண்ட் லிங்க், சீரியல் லிங்கை வேன் லிங்க்னு சொல்லுவோம். ஓகே சார். அதில் ஒரு பெரிய விஷயம் இல்லை, அது ரன் ஆகும் EHRP. இப்போ அடுத்தது NBMA என்னென்னா நான் ப்ராட்காஸ்ட் மல்டி ஆக்சஸ். நான் இப்போ நான் வெஜிடேரியன் மாதிரி இது நான் ப்ராட்காஸ்ட். ஆ, ஓகே. நான் ம், ப்ராட்காஸ்ட் ஓகே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ப்ராட்காஸ்ட் சப்போர்ட் பண்ணாத என்விரான்மெண்ட்னு அர்த்தம். ஓ, ஓகே. ப்ராட்காஸ்ட் சப்போர்ட் பண்ணாத என்விரான்மெண்ட், ம்ஹும். அந்த என்விரான்மெண்ட்டை தான் நான் ப்ராட்காஸ்ட் மல்டி ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இது இந்த இன்டர்நெட் கிளவுடை வந்து நான் ப்ராட்காஸ்ட்னு சொல்லுவோம். ம்ஹும். சரி, இந்த நான் ப்ராட்காஸ்ட் மல்டி ஆக்சஸில் என்னென்னா இந்த ரியல் வேர்ல்டில் இந்த ரியல் வேர்ல்டு யாராவது தமிழ் என்னன்னு சொல்லுங்கப்பா. என்னால் எல்லா கிளாஸ்லையும் நான் யோசிச்சுட்டு விட்டுறது. ரியல் வேர்ல்டு இந்த நிஜ நெட்வொர்க்கில் ம். இவனுக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட்னு ஒரு ரிலேஷன்ஷிப். ஓகே. அதே ஏக்கும் இவனுக்கும் மல்டி பாயிண்ட் ரிலேஷன்ஷிப். ம்ஹும். ஓகே. அந்த மாதிரி ரெண்டு வகையான நட்புறவுகள் பார்க்கலாம். ஆ, ஓகே சார். நடைமுறையில், உலக நடைமுறையில், நெட்வொர்க் நடைமுறையில், நடைமுறையில் ம். இந்த ரியல் வேர்ல்டு நடைமுறையில் மல்டி பாயிண்ட்டையும் பார்க்கலாம். இந்த மாதிரி இது என்னது மல்டி பாயிண்ட் இல்லையா? ஏக்கும் சிடிஇக்கும் மல்டி பாயிண்ட் ரிலேஷன்ஷிப், ஏக்கும் பிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? பாயிண்ட் டு பாயிண்ட். பாயிண்ட். சரி, இப்போ வேன் லிங்க்னாலே, அதாவது இந்த மாதிரி சீரியல் லிங்க்னாலே, ம். இந்த நான் ப்ராட்காஸ்ட் மல்டி ஆக்சஸ் இருக்கு இல்லையா, ஆமாம் சார். இது சீரியல் லிங்க் இருந்தால் தான் ஒர்க்கே ஆகும். இதெல்லாம் வந்து ஈத்தர்நெட் கிடையாது, இதெல்லாம் சீரியல் ஒயர். ஓகே சார். இந்த சீரியல் ஒயர்னாலே வேனு தான். அந்த சீரியல் ஒயரு இந்த மாதிரி பேக் டு பேக் கனெக்ட் பண்ணியிருந்தாலும், இல்லை இந்த மாதிரி ஒரு இன்டர்நெட் நான் ப்ராட்காஸ்ட் மல்டி ஆக்சஸ் என்விரான்மெண்ட் கனெக்ட் பண்ணியிருந்தாலும், எப்படி கனெக்ட் பண்ணியிருந்தாலும் இது நிச்சயம், எது நிச்சயம்? EIGRP அந்த லிங்கினுடைய பேண்ட்வித்தில் 50% எடுத்து தனக்கென்று வைத்துக்கொள்ளும். ஓகே. அதை எடுத்துக்கோ, ரிசர்வ் பண்ணிக்கும். ம். தனக்குன்னு எடுத்து வச்சுக்கும் EIGRP. ஓகே. இப்போ 100 அடி ரோடு ம். அப்படின்னா 50 அடி எனக்கு நான் போயிட்டு வர்றதுக்கு அப்படின்னு எடுத்துக்கிறான்னு வச்சுங்க ஒரு பேட் பாய். ஆ. 100 அடி ரோடு பேப்பரில் தான் இருக்குது ஆக்சுவலாக. அதில் என்ன பண்ணிட்டான், 50 அடி எடுக்குன்னு எடுக்கிறான். ஆனால் உண்மையில் அங்கே இருக்கிறது எவ்வளோ தெரியுமா? 10 அடி தான் ஆ. இருக்கிறதே. 10 அடி தான், பேப்பரில் தான் 100 அடின்னு இருக்குது. இவன் 50 அடி எனக்கு வேணும்னு எடுத்துட்டானா, அப்போ 40 அடி என்ன இருக்கும், அவன் வீட்டிலேருந்து கட் பண்ணி எடுத்துப்பான். ஆ. அது ரொம்ப டேஞ்சர். அதனால 100 அடி ரோடுங்கிறதெல்லாம் பார்க்காத, இந்த பேண்ட்வித் எவ்வளோன்னு பார்க்காத, ம். ஓனர் எவ்வளோ கன்ஃபிகர் பண்ணியிருக்கிறான்னு பார்த்து அதில் வேணால் நீ 50% எடுத்துக்கோ. இப்போ ஓகே. ஒரு ஒயருக்கு, ஒரு போர்ட்டுக்கு பேண்ட்வித் இவ்வளோன்னு இருக்குது, ம். அதை பார்க்காத.
ம். அது கூட தான் இருக்கும். அந்த லிங்கினுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ, போர்ட்டினுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ அவ்வளோ இருக்கும். ம். ஆனால் அலவுடுன்ட்டு இப்போ அந்த பக்கம் சர்வீஸ் ப்ரொவைடர் அலோவ் பண்ண பேண்ட்வித்னு ஒன்று இருக்கும்ல. ஆ. இவங்கிட்ட நம்ம எவ்வளோக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோன்னு ஒன்று இருக்கும்ல. ம். அந்த பேண்ட்வித்து தான் நம்ம கன்சிடர் பண்ணோம் இந்த ஒயரில், ம். இல்லையா? ஆமாம் சார். அப்போது 50% இஏஜிஆர்பி எடுத்துக்கிறதுனால நம்ம ஆக்சுவலாக எவ்வளோ பேண்ட்வித் இருக்குன்றத தெளிவாக சொல்லணும். ம். இல்லைனா அது இன்டர்ஃபேஸில் எவ்வளோ பேண்ட்வித் இருக்குன்னு பார்த்து அதில் பாதி எடுத்துக்கும். அதில் பாதி எடுத்துக்கிச்சின்னா நீங்கள் இஏஜிஆர்பிக்கே மொத்த பேண்ட்வித்தையும் கொடுக்குறதா போயிடும். ஏன்னா ஐஎஸ்பியில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. உங்கள் ஒயர் வந்து 1 gig லிங்க்குன்னு வச்சுக்கோங்க. 1 gig லிங்காக சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க ஐஎஸ்பியோட. இல்லை ஒரு 100 மெகு 200 மெகு தான் போட்டிருப்பீங்க. ம். அப்போ அந்த 200 மெகுக்கு தான் நீங்கள் சொல்லணுமே ஒழிய இஏஜிஆர்பி நீயே பார்த்து எடுத்துக்கோப்பா அப்படின்னா அது என்ன பண்ணிட்டோம், 500 மெகு எடுக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறது 200 தான். இது 500 எடுத்துச்சுன்னா அப்போ ஐஎஸ்பியை யார் யூஸ் பண்ண போகிறான்னா நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க, உங்கள் ப்ரோட்டோகால் தான் யூஸ் பண்ணின்னு இருக்கும். ம். ஒரு விஷயம் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இஏஜிஆர்பி எவனும் வந்து என்பிஎம்ஏல யூஸ் பண்ணுறது எவனுன்னு சொல்ல முடியாது, ஏதோ சில பேர் யூஸ் பண்ணுறாங்க, ரொம்ப கம்மி. என்பிஎம்ஏனா என்னது சார்? அதான் சொன்னேன், நடுவில் இன்டர்நெட் கிளவுட் இருக்குது, அது நான் ப்ராட்காஸ்ட் சப்போர்ட் பண்ணாத ஒரு இன்டர்நெட் கிளவுடுன்னு. ஐஎஸ்பி டு ஐஎஸ்பி கம்யூனிகேஷன். உங்களுக்கும் ஐஎஸ்பிக்கும். ஓகே ஓகே ஓகே. நீங்கள் எப்பயாவது இஏஜிஆர்பி வச்சு எல்லாத்தையும் ஐஎஸ்பி கொடுப்பீங்களா என்ன? இல்லை கொடுக்க மாட்டீங்க. ஐஎஸ்பிக்கு உள்ள ஒரு ஓஎஸ்பிஎஃப் ரன் பண்ணுவான், அதை உங்களுக்கு கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அதே போல் நீங்களும் எதுவும் கொடுக்க மாட்டீங்க. இது வந்து இஏஜிஆர்பி வந்து சிஸ்கோ டிசைன் பண்ணிட்டு ஒரு அல்ப ஆசையிலேயே எங்கள் ப்ரோட்டோகால் ரொம்ப பெருசு, உலகத்தில் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்கன்ற ஒரு மெதப்பில் எழுதின பேஜ் இதெல்லாம். அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா அப்படி வேன் லிங்கில் உங்கள் ஐஎஸ்பியோடு பேசுகிறதுக்கு நீங்கள் வந்து இஏஜிஆர்பி வச்சு பேசுனீங்க. எவனா இஏஜிஆர்பி வச்சு பேச மாட்டோம். ஒன்று ஸ்டாட்டிக் டிஃபால்ட் ரூட் இருக்கும், இல்லைன்னா பிஜிபி இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் ஒரு வேளை நீங்கள் இஏஜிஆர்பி யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க, 50% அதை எடுத்துக்கும். அதில் உஷாராக நீங்கள் என்ன பண்ணணும், எவ்வளோ பேண்ட்வித்னு சொல்லணும் அப்படிங்கிறத அடுத்த பேஜில் சொல்லுவோம். ஓகே. சீரியல் லிங்க்னா பை டிஃபால்ட் என்னென்னா பாயிண்ட் டு பாயிண்ட் லிங்க். பாயிண்ட் டு பாயிண்ட் லிங்க்னா T1 என்னென்னா 1500 kbps. அது இன்னும் எப்படி எழுதலான்னா 1.5 மெக்னு எழுதலாம். ரெண்டும் ஒன்று தான். ஆனால் வேனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சப் இன்டர்ஃபேஸ்லாம் க்ரியேட் பண்ண வேண்டியது வரும் ஃப்ரேம் ரிலேயில். அப்போ ஒவ்வொரு சப் இன்டர்ஃபேஸ்க்கும் இவ்வளோ பேண்ட்வித் எடுக்க முடியாது. சப் இன்டர்ஃபேஸுங்கிறது ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸ்லேருந்து லாஜிக்கலாக எடுக்கிறது. அப்போ எப்படி உங்களுக்கு 1.5 மெக் கிடைக்கும்? ஆனால் இஏஜிஆர்பி என்ன நினச்சிக்கும், ஒவ்வொரு சப் இன்டர்ஃபேஸ்லையும் 1.5 இருக்குன்னு நினச்சிக்கும். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், பர் நெய்பருக்கு எவ்வளோ பேண்ட்வித்துங்கிறத ஒழுங்காக சொல்லணும். எப்படி சொல்கிறது? இப்படி சொல்லணும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து 10 நெய்பர் இருக்கிறான்னு வச்சுக்கலாம். இவன் தான் ஹப்பு. எத்தனை ஸ்போக்ஸு? 4 இல்லையா, மேலே எழுதியிருக்கிறான் 10ன்னு எழுதிட்டான். 10 வரைய முடியாதுங்கிறதுக்கு 4 மட்டும் 5கிறான். அடுத்தது எவ்வளோ பேண்ட்வித்து? கமிட்டட் எவ்வளோ? கமிட்டட் இன்ஃபர்மேஷன் ரேட்னா என்னென்னா எவ்வளோ பேண்ட்வித்து நீங்கள் ஐஎஸ்பி கிட்டேருந்து கேட்டிருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. புரிஞ்சுதுங்களா? இன்டர்நெட்டில் கமிட்டட் இன்ஃபர்மேஷன் ரேட் அப்படின்னா எவ்வளோ பேண்ட்வித்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பேண்ட்வித், அதுதான் கமிட்டட் இன்ஃபர்மேஷன் ரேட். கமிட்டட் இன்ஃபர்மேஷன் ரேட்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பேண்ட்வித் 56 KB. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உஷாரா இஏஜிஆர்பிக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னா 25 தான் இருக்குதுன்னு சொல்ல போகிறேன்.
இஏஜிஆர்பி கிட்ட 25ன்னு நான் சொல்லணும்னா எத்தனை பேர் இருக்கிறான்? 10 பேர் இருக்கிறான். 10 பேர் இருக்கிறான்னா நான் இங்கே எவ்வளோ தெரியுமா சொல்லணும்? 250 சொல்லணும். இந்த மாதிரி கூட்டி சொல்லணும். 256 256 256 தானே 768. இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு ஒவ்வொரு சப் இன்டர்ஃபேஸ்லையும் போயிட்டு, இது ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸ் பாருங்க 256 இருக்குது. ஒவ்வொரு சப் இன்டர்ஃபேஸ் 10 பேர் இல்லையா, ஒவ்வொரு இன்டர்ஃபேஸ்ல போய் 25 தான் உனக்கு இருக்குதுன்னு சொல்றது. அடுத்தது இதில் என்ன டோபாலஜினா, இந்த பக்கம் பாயிண்ட் டு பாயிண்ட்டுங்க. ஆனால் இது மூணும் மல்டி பாயிண்ட். மல்டி பாயிண்ட்டுங்கிறனால இது மூணுத்தையும் கூட்டி அதை தான் பேண்ட்வித்தாக ஹப்பில் சொல்லணும். அதே பாயிண்ட் டு பாயிண்டில் 56 சொன்னால் போதும், அதில் பாதி எடுத்துக்கும். புரிஞ்சுதுங்களா? இதெல்லாம் சும்மா கதை. யூஸ் பண்ணால் இப்போ லாபம், இல்லைன்னா வேஸ்ட். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது தான். 1500, yes, correct. நம்ம இங்கே 1500 அதில் நம்ம என்ன சொல்கிறோம், இல்லைப்பா என்கிட்ட வந்து 768 தான் இருக்குது, அதில் வேணால் நீ பாதி எடுத்துக்கோ அப்படிங்கிறோம். சரி, இப்போ நான் உங்ககிட்ட கேட்குற கேள்வி, என்ன தான் கற்றுக்கிட்டீங்க இந்த 3 பேஜ் 4 பேஜில்? அதுக்காக நான் இவ்வளோ நேரம் பேசினது. சொல்லவே இல்லைங்க. இஏஜிஆர்பி வேன்ல யூஸ் பண்றது ரொம்ப கடினமான, பார்க்கறதுக்கு ரொம்ப அரிதான. பிஜிபியில் ஸ்டாட்டிக் ரூட் தான் இருக்கும். சரி சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. அதெல்லாம் கதை இல்லை. நான் சொன்ன கதை, மெயின் கதை என்ன, 50% வேன் இன்டர்ஃபேஸ்ல இருந்து எடுத்துக்கோ. இதுதான் மெயின் மேட்டர். இதை விட்டீங்களே. ஆமா. இப்போ ஒரு கம்ப்யூட்டருக்கே பாஸ்வேர்ட் போட்டு வைப்போம் நம்ம. லேப்டாப்பு, கம்ப்யூட்டரு, செல்ஃபோனு, பைக்கு கூட சாவி போட்டு வைக்கிறாங்க. ஏன்னா ஓனர் தான் திறக்கிற மாதிரி அது இருக்கணும், இல்லை யாரா தூக்கின்னு போயிடுவாங்க. ரவுட்டர் அத்தன்டிகேஷன் பாருங்க. பொதுவாக ரவுட்டர் வந்து அத்தன்டிகேட் பண்ணுறதுக்கு சிம்பிள் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுவாங்க, MD5 அத்தன்டிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க, ஹேஷும் யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டாக சொன்னீங்க. இப்போ 2 டைப்பையும் சப்போர்ட் பண்ணுற ப்ரோட்டோகால்னு பார்த்தா OSPF, ரிப். ரிப்புக்கும் இஏஜிஆர்பிக்கும் ஒரே ப்ரொசீஜர் தான், கீ செயின். அதனால தான் நம்ம ரிப்பில் பண்ணல, இங்கே பண்ண போகிறோம். இங்கே இஏஜிஆர்பி போகிறதுக்கு பதில் அங்கே ரிப் பண்ணணும், அவ்வளோதான். ISISல வந்து MD5 கிடையாது, வெறும் பிளெயின் டெக்ஸ்ட். அது ஒரு ரவுட்டிங் ப்ரோட்டோகால். பிஜிபி இஏஜிஆர்பியில் MD5 மட்டும்தான். சரி, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? சிம்பிள் பாஸ்வேர்ட்னா ரவுட்டர் வந்து பேக்கெட்டையும், அதாவது இஏஜிஆர்பி பேக்கெட்டை ப்ளஸ் அந்த பாஸ்வேர்டு கீ அடிச்சு வைக்கும். நெய்பர் வந்து அந்த கீயை மேட்ச் பண்ணி பார்ப்பான், செக் பண்ணி பார்ப்பான். மேட்ச் ஆச்சுன்னா நெய்பர் எடுத்துப்பான். ஆனால் இது செக்யூர்டு கிடையாது. MD5 அத்தன்டிகேஷன் பார்த்தீங்கன்னா பேக்கெட்டோடு சேர்ந்து நம்ம போட்ட கீ, அதாவது பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டு நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு கீ மெயின் கதவு, 2வது கீ அந்த 1 2ன்னு போடுறல முதல் கீ,
ஆமா சார், ஆமா சார். அந்த கீ ஐடியை தான் நம்பர் கீ ஐடின்னு சொல்லுவோம். அந்த நம்பரை தான் கீ ஐடின்னு சொல்லுவோம். ஒரு ஓகே. கீனா வெறும் பாஸ்வேர்டு மட்டும் கீ இல்லை, அது பாஸ்வேர்டை குறிக்கிற ஒரு நம்பரும் நம்ம கொடுப்போம். அது ரெண்டுத்தையும் சேர்த்து குழப்பி ஒரு வேல்யூவை கொண்டு வரும். அதுதான் மெசேஜ் டைஜஸ்ட் இல்லைன்னா ஹேஷ்ன்னு சொல்லுவோம். ஓகே. அதுதான் என்ன பண்ணுது, அனுப்புது. ஓகே. என்னது அனுப்புறது இல்லை, கீ அனுப்புறது கிடையாது, மட்டும் அனுப்புறது இல்ல. மெசேஜ் டைஜஸ்ட் தான் அனுப்புது. இதனால என்ன ஆச்சுன்னா இங்கே சேஃபாக 2 ரவுட்டருக்கும் நடுவில் செக்யூர்ட் வேல ப்ராசஸ் நடக்குது. ஓகே. கீனா பாஸ்வேர்டு, கீ ஐடின்றது அந்த பாஸ்வேர்ட் நம்பர். பாஸ்வேர்டுக்குன்னு ஒரு நம்பர். இப்போ முதல் பாஸ்வேர்டுக்கு 1ன்னு கொடுப்போம், ரெண்டாவது பாஸ்வேர்டுக்கு 2ன்னு கொடுப்போம். ரைட். ஓகே சார். ஓகே, ஓகே. நீங்கள் கேட்கலாம் எதுக்குப்பா 2 பாஸ்வேர்டு 3 பாஸ்வேர்டுன்னு கேட்கலாம். அது எதுக்குன்னா இப்போ இங்கே ஒருத்தர் இருக்கிறான், அவங்ககிட்ட பாஸ்வேர்டு வந்து என்னென்னு பண்ணிட்டீங்க, R1_ கீன்னு வச்சுக்கிறீங்க பாஸ்வேர்டு. ஓகே. இங்கே ஒருத்தர் இருக்கிறான், அங்கே என்ன பாஸ்வேர்டு செட் பண்ணீங்க, R3_ கீன்னு போட்டுக்கிறீங்க. அப்போது இவனோட பேசும்போது இந்த பாஸ்வேர்டு தூக்கின்னு போகணும், R1 கீன்னு. இவங்கிட்ட பேசும்போது R1 கீ செக் பண்ணி பார்க்கும், செட் ஆகலன்னா அடுத்த கீ போகும், R3 கீ. ஓகே. முதல் ஃபர்ஸ்ட் கீயை செக் பண்ணோம், அதுக்கப்புறம் செகண்ட் கீ யூஸ் பண்ணோம். R2 கிட்ட 2 கீயும் கொடுத்துருவோம், அது ஃபர்ஸ்ட் கீயை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணோம். ஓகே. அது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா விட்டுரும். அது சக்ஸஸ் ஆகலன்னா செகண்ட் கீ என்ன கொடுக்குறீங்களோ அதை வச்சு ட்ரை பண்ணோம். ஓகே சார். சரி, இது மட்டும் இல்லாமல் எந்த நாளில் தொடங்கி எந்த நாள் வரைக்கும் இந்த பாஸ்வேர்டை நான் யூஸ் பண்ணலாம் ஓகே. அது கூட சொல்லலாம். அது ஆப்ஷனல் தானே, அது கட்டாயம் கிடையாது. கீ ஐடி கீ இது ரெண்டும் கட்டாயம். ஓகே. ஆனால் ஒரு கீயை எந்த டைமில் இருந்து எந்த டைம் வரைக்கும் நான் அனுப்ப போகிறேன், எந்த டைமில் எந்த டைம் வரைக்கும் அதை நான் அதே கீயை நான் வாங்க போகிறேன், சென்டு ரிசீவ்னு ஆப்ஷன் இருக்குது. ஓகே. டைமு, டேட்டு, மந்த்து எல்லாம் சொல்லலாம், இயரு. ஆனால் அதெல்லாம் வேஸ்ட் வேலை. அதில் வந்து எப்படின்னா வடிவேல் வந்து ஆள் இல்லாதனால பலூனை பிடிச்சி சரிச்சிட்டு இருப்பார், சோப்பு தடவிட்டு. குசேலண்டா படம் பேர். அந்த மாதிரி ஒரு வேலை பார்க்குற மாதிரி அதெல்லாம் தேவையில்லாது. ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல நீங்கள் பார்க்க போகிறீங்க பாருங்கள். பெஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிடுறேன். ஓகே, இதுதான் இந்த கமெண்ட். அக்செப்ட் லைஃப் டைம் தெரியுதா, சென்ட் லைஃப் டைம், அக்செப்ட் லைஃப் டைமு. அது கீழே என்னன்னு போட்டுக்குது, ஆப்ஷனல் போட்டுக்குதா. சரி, இப்போ இந்த கன்ஃபிகரேஷனை பாருங்கள். இதுதான் குளோபல் கன்ஃபிகரேஷன் மோடில் க்ரியேட் பண்ணுறது. கீ செயின் ஏதாவது ஒரு பேர், ஓகே. முதல் கீ இதுதான் பாஸ்வேர்டு. ஓகே. இது ரெண்டும் ஆப்ஷனல், இது அப்புறம் பேசலாம் எந்த டைமில் எந்த டைம் வரைக்கும். அடுத்தது ரெண்டாவது கீ, இதுதான் பாஸ்வேர்டு. ஓகே. அடுத்தது இந்த கீ செயினை இன்டர்ஃபேஸ் கீழே போயிட்டு கால் பண்ணும். அதுக்கு முன்னால் நான் அத்தன்டிகேஷனுக்கு MD5 தான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லணும். நீங்கள் கேட்கலாம், இது சப்போர்ட் பண்ணுறது MD5 மட்டும்தானே, சொல்லணுமான்னு. ஆமாம், கட்டாயம் சொல்லணும். இவங்க அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. இன்டர்ஃபேஸ் கீழே போயிட்டு IP அத்தன்டிகேஷன் மோடு EAGRP 100, இது என்ன 100 அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர், MD5 அல்காரிதம் வேணும் அப்படிங்கிறத சொல்லணும். ஓகே. அடுத்தது IP அத்தன்டிகேஷன் கீ செயின் EAGRP 100, இந்த கீ செயின் பேர். கீ செயின்ன்றது நம்ம வேர்டு நீங்கள் மேலே கிரியேட் பண்ண அந்த பேர் ஏதாவது ஒரு பேர் கொடுக்கலாம். கீ செயின் ராம்சாமின்னா இங்கே நீங்கள் ராம்சாமின்னு எழுதணும். ஓகே. கீ செயினுக்கு பேர் ராம்சாமின்னு கொடுத்தீங்கன்னா
ஓகே சார். கீழே நீங்கள் ராமசாமின்னு எழுதணும். ஓகே. ஓகே, நம்ம இதனுடைய லேபை நம்மளால்